இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 11 வந்து பார்க்க போகிறோம். இதில் மேக்டி இண்டிகேட்டரை பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ மேக்டி இண்டிகேட்டர் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து தெரியும். பட் ஆனால் கரெக்டான இடத்துல வந்துட்டு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான வேலை வந்து தெரியாது. ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து பண்ணுவாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு சக்ஸஸ் ஆகவே முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ என்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணால் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மெத்தடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் பிகினர்ஸ்க்கான ஒரு எபிசோட் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த பிகினர்ஸ் லெவல்லேருந்து லேர்ன் பண்ணி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் இது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரோட் டு 10K கிவ்வே அப்படின்ற ஒரு கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 வின்னரை நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா $150 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது போக நம்மளுடைய கிரிப்டோடைய சார்ட் பேட்டர்ன்ஸ்க்கான கார்டு இருக்குது பார்த்திங்களா, ட்ரேடிங் கார்ட்ஸு, இது நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த கார்டோட பாக்ஸும் வந்து கொடுக்க போகிறோம். செகண்டாக வர வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா $75 அந்த கார்டு பாக்ஸும் வந்து கொடுக்க போகிறோம். மூணாவது வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $50 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா $300 ஒருத்தர் இருக்கக்கூடிய கிவ்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணணுன்றதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இதில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் ரெஃபர் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி கான்செப்டே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட என்ட்ரியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த கிவ்வேக்குள்ளே அந்த பேஜோட லிங்க் நான் வந்து எல்லா வீடியோஸ்க்குமே இனிமேல் வந்து கொடுப்பேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்ப்பீங்க. ஜஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது ஃபைனலாக ஸ்க்ரீன்ஷாட் வச்சு வெரிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து நீங்கள் வேலிடான பர்சனாக இல்லைன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது மேலே வந்து டேப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இதில் வந்துட்டு ஃபாலோ உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்கும், உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். மறக்காமல் கொடுத்துருங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களை நான் ரீச் பண்ணணும். அதனால் கரெக்டான இமெயில் அட்ரஸ் உங்களோட நேம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து ஃபாலோ ஆகிடும். அகைன் பேக்கில் வந்துடுங்க, வந்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி போயிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணிட்டு பேக் திரும்ப வந்துட்டு உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் வந்து இங்கே போட்டுட்டு என்ட்ரு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் வெரிஃபை ஆகிடும். அதுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் இதுக்கே வந்து உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் எக்ஸில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸும், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸும் கிடச்சிரும். ஓவரால் இப்போ உங்களுக்கு 900 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஃபைனலாக வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ வின்னர்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1K பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். நம்ம ரேண்டமாக 3 பேரை வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த 3 பேருக்கு செலக்ட் பண்ணி தான் அந்த கிவ்வே அப்படின்றது போக போகுது. அதே மாதிரி இது எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் நான் வந்து 1 வருஷத்துக்கு வந்து போட்டு வச்சிருப்பேன். ஆனால் 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. இது பிஃபோராக முடியும். எப்போ நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறோமோ, அதாவது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போவே நான் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அது எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் மறக்காமல் வந்துட்டு இந்த கிவ்வேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இந்த மேக்டி அப்படின்றது ஒர்க் ஆகுது அண்ட் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும், எப்படி இதை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க்காக வைக்கிறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம்லலாம் வந்து இதை பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இது நல்லா ஒர்க் ஆகாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. நிறைய நாய்ஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. சில டைமில் ஒர்க் ஆகும், சில டைமில் ஒர்க் ஆகாது. பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டோம் அப்படின்னும் போது நல்லாவே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட ஒரு சப்போர்ட் இண்டிகேட்டரையும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு மேக்டினா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேக்டி எப்படி ஓப்பன் பண்ணுறது, உங்களோட சார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் ஆக்சுவலி ஆஃபர் போயிட்டுருக்குங்க. நல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. யாராவது ப்ரீமியம் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட ட்ரேடிங் வியூவோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து BTC வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டே அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? டைம் ஃப்ரேமை 1 டேக்கு நான் மாற்றிருக்கேன். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸில் MACD அப்படின்னு போடுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும்.
இதில் போய்ட்டு நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண தேவை, இருக்கிறது அப்படியே வந்து இருக்கட்டும். ஆக்சுவலி இதில் ஃபாஸ்ட் லென்த் வந்து 12 தான் இருக்கணும், ஸ்லோ லென்த் பொறுத்த வரைக்கும் 26 தான் இருக்கணும். அதே மாதிரி சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் தான். அப்புறம் சிக்னல் ஸ்மூத்திங் வந்து பார்த்திங்கன்னா 9. இதெல்லாமே இஎம்ஐ இப்படி தான் இருக்கணும், எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணிடாதீங்க. எதுக்காக நம்ம வந்து இந்த மேக்டியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டோட டைரக்ஷன் மொமெண்டம் வந்து பார்க்குறதுக்காகவும் அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்காகவும் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் பயன்படுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் பிகினர் லெவலில் லேர்ன் பண்ணி வரவங்க பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் அண்ட் என்ன டைரக்ஷன்ஸில் இருக்குன்றதை பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேக்டி லைன். இதுதான் வந்து மேக்டியோட லைன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மேக்டி லைனை வந்து பார்ப்போம். சிக்னல் லைன் ஒன்று இருக்கும். இது வந்து சிக்னலுக்கான ஒரு லைன். ஓகேங்களா? அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் அப்படின்னு இருக்கும். ஹிஸ்டோகிராம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா அப்படின்றத அந்த கேண்டில்ஸ் மூலிமா வந்து உங்களுக்கு இது வந்து காட்டும். இது போக 4வது ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா ஜீரோ லைன் அப்படின்றது. இந்த ஜீரோ லைன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணுது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், இதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா பேரிஷாக இருக்கா இல்லை புல்லிஷாக இருக்கா அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு லைன். ஸோ இந்த லைனுக்கு மேலே இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அது புல்லிஷ்கானது, இது கீழே இருந்தால் பேரிஷ்கானது. ஸோ அதை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற போகிறது கிடையாது. ஸோ இப்போது இந்த மேக்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை நல்லா கிளியராக வந்து நோட் பண்ணலாம். நீங்கள் நம்மளுடைய சார்ட் இருக்கு இல்லையா, நான் பிடிசியோட சார்ட்டை 1 டேயில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது எந்தெந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு 4 ஹவர்ஸ் ஹையர் டைம்ஸ், அதாவது 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு டைம் ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நல்லாவே வந்து ஒர்க் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் லோ டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பண்ணுறவங்க இருப்பாங்க, 15 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் பண்ணுறவங்க இருக்காங்க, 1 ஹவரில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணலாம். பட் ஆனால் நாய்ஸி அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களோ அதை நிறைய டைம் நடக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஆனால் நடக்காதுன்னா கிடையாது. பட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் உங்களுடைய ரேஷியோ. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு பிளானில் போகிறவங்களுக்கு இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கிராஸ் ஓவர் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த லைனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ இந்த எல்லோ லைன் அப்படின்றது கீழே போயிருக்கும், ப்ளூ லைன் அப்படின்றது மேலே போயிருக்கும். இப்படி நடந்துச்சு. ப்ளூ லைன் எப்போல்லாம் மேலே போகுதோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் நமக்கு வந்து கொடுக்குது, இது மேலே தான் போக போகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு சிக்னல் லைனுக்கு மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, இது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து ஒரு புல்லிஷாக வந்து டேர்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இன்டிமேட் வந்து பண்ணிடும். இதே வந்துட்டு கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிராஸ் பண்ணியிருக்கும். கோல்டு லைன் மேலே வந்திருக்கும், ப்ளூ லைன் கீழே போயிருக்கும். அப்படின்னா என்ன நமக்கு இன்டிமேட் பண்ணுதுன்னா பேரிஷ் கிராஸ் ஓவர் அப்படின்றது நடக்க போகுது. சிக்னல் லைனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு. அப்படின்னா நமக்கு இது கீழே போக போகுது அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுது. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா RSI இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அந்த RSI மாதிரி இதோட டைவர்ஜென்ஸ் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர்ஸ். அதனால தான் மோஸ்ட்டாக நிறைய ஃபேமஸான இண்டிகேட்டர்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்து சில விஷயங்களை மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த பாயிண்ட் கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் அப்படின்றது நடந்திருக்கும். கிராஸ் ஓவர் நடந்த இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கு. 82,000 கிராஸ் ஓவர் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் இந்த சிக்னல், அதாவது சொல்லியிருப்போம் இல்லையா அந்த ஸ்மூத் லைனு, ஸோ இந்த சிக்னல் லைனை வந்து பார்த்திங்கன்னா அது கிராஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ எப்போ இது ரெண்டும் மேலே போகுதோ, இதுக்கு மேலே போகுதோ அப்போ தான் நம்ம வந்து எடுப்போம். அப்போ இங்கே எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மேலே போயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு ஆனால் ஆகிருக்காது, மேலேயே தான் பார்த்திங்கன்னா போயிருக்கும். ஃபைனலாக எங்கே கிராஸ் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் இந்த லைனை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்துட்டு கிராஸ் அப்படின்றதே கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு லோ அப்படின்றது கிரியேட் பண்ணியிருக்கு. எது வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட்டு? 1,12,000 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 97,000 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $12,000-13,000 $14,000 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. இதை வந்து இந்த மேக்டியில் வந்து நமக்கு காமிச்சிருச்சு முன்கூட்டியே. இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு காமிக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நல்லாவும் கீழே வந்து விழுது. திரும்ப சிக்னல் லைனில் வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழேருந்து மேலே வந்து மூவ் பண்ணுது. அதாவது சிக்னல் லைனுக்கு உள்ளே வந்துருச்சு. வந்துட்டு இந்த இடத்த நோட் பண்ணுங்கள்.
சிக்னல் லைன் இந்த சென்டரில் இருக்கும். இது அதுக்கு கீழே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்திருப்பாங்க. இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போக போதா கீழே போக போதா அப்படின்றத நமக்கு இந்த ஒரு மேக்டி இண்டிகேட்டர் அப்படின்றது நமக்கு இன்டிமேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நம்ம வர முடியும். சரி, இதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து பயன்படுத்தலாம் 200 டேஸ்க்கானது. ஸோ இங்கே போயிட்டு இஎம்ஏ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து வீடியோவில் பேசிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் லைனாக பார்த்துட்டு வரும்போது இது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த இடத்துல செட்டிங்ஸில் வந்து பாருங்கள், நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா 200 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். லென்த்தில் 200 அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கான இஎம்ஐஸ். ஸோ இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 200 டேஸோட இஎம்ஐ மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிராஸ் ஓவர் ஆனது, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ இப்போது நிறைய பேர் பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேலே வந்து ப்ளூ லைன் போயிருக்கும். அப்போ வந்து மேலே ஏறப்போதுன்னு வாங்கியிருப்பாங்க. திரும்ப என்ன ஆயிருக்கும், கீழே விழுந்திருக்கும். திரும்ப மேலே போகும், கீழே போகும். இப்படி என்ன பண்ணுவாங்க, வாங்குறது விற்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நாய்ஸில் வந்து நம்ம மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இஎம்ஐ வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த இஎம்ஐ அப்படின்றது நமக்கு ஒரு லாங் டேர்ம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நமக்கு வந்து ஒரு இதை வந்து காட்டுது. லைக் இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமிக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து எப்போல்லாம் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷான ஒரு விஷயத்துக்குள்ளே, அதாவது ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். எப்போல்லாம் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் கீழே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரிஷ்கானது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எந்த பக்கம் இருக்குது மார்க்கெட், அதோட திசை எந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேக்டி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருச்சு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சிக்னல் லைன் நான் சொல்லியிருப்பேன், இதை தாண்டணும், இதை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் இதை தாண்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேலே போகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து இருக்கும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேக்டியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிராஸ் ஆகிற மாதிரி வந்து ஆனால் டர்ன் ஆகி அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேக்டியை வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஏன்னா மேக்டி அப்படின்றது 200 டேஸ் அப்படின்றது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒன்று. ஓகேங்களா? அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் பண்ணுதா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வந்து அது எக்ஸிட் ஆகலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணணும். ஒன்ஸ் என்ட்ரானதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்போது இது வந்து க்ளோஸ் ஆகலை, கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மேலே தான் வந்து மூவ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது வந்து இது எப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த லைனெல்லாம் உடச்சி கீழே இறங்குதோ அது வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், எனக்கு இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ நாட்களுக்குள்ளே இவ்வளோ % எனக்கு வந்து வேணும், அதுக்கு மேலே வந்துச்சுன்னா எனக்கு வேணாம், இவ்வளோ வந்தாலே போதும் அப்படின்றத நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5% எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகும்போதே வந்து உங்களுக்கு ஒரு 5% கிடச்சிரும். அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வெளில வந்துடணும். இன்னும் போகணுன்னா வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து என்னோட இதுலேருந்து நான் நார்மலாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கும். பட் இங்கே இறங்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கே தான் உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கான ஒரு ஆவரேஜ் அப்படின்றதே இருக்குமே. புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ தூரம் போனதை விட்டுட்டு இங்கே திரும்ப இந்த இடத்துல இருந்ததுக்கே ரொம்ப நாள் கழித்து திரும்ப அங்கேயே வந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ பெட்டர் நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதில் வந்து வெளில வர பாருங்கள். ஸோ இந்த மேக்டி லைனுக்கு பதிலாக இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த இஎம்ஐ இது நமக்கு எந்த அளவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை மட்டும் காட்டுறதுக்கு நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்றது நமக்கு காமிச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ்க்கான ஒரு டைவர்ஜென்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது கீழே வந்து விழுந்திருக்கும். பட் இது நம்ம ஒரு சப்போர்ட் பேண்டாக தான் வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் மார்க்கெட்டோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ அப்படியே இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு பேரிஷாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே பேரிஷாக வந்து பார்த்திங்கன்னா போகுது. மார்க்கெட் ஃபுல்லாகவே கீழே தான் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. மேக்டிமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு அதாவது அந்த சிக்னல் லைனுக்கு கீழே பிலோவில் தான் வந்துருக்கு. அப்போனா நம்ம வந்து என்ட்ரியை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ எப்போ வந்துட்டு இந்த மேக்டி லைன் வந்து ட்ரெண்டை வந்து திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளே போகணும். ஸோ இந்த சிக்னல் லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாங் அப்படின்றத பிளானே பண்ணக்கூடாது. எப்போல்லாம் அந்த சிக்னல் லைனுக்கு கீழே இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அந்த சைடுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதை மட்டும்தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்டு மாறுற வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரெண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டவுனில் தான் வந்துருக்கு. அப்போ ஃபுல்லாகவே நம்ம டவுனுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு எதிராக போய் ட்ரேட் மேலே போகும் அப்படின்லாம் போடக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபேக் அவுட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கும். அகைன் பார்த்திங்கன்னா உள்ள லைனுக்குள்ளே தான் வந்திருக்கும். மேக்டி வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மார்க்கெட் திரும்ப வந்துட்டு ஒரு பேரிஷாக மாறுது அப்படின்றது சொல்லுது. அண்ட் மேக்டியுமே பார்த்திங்கன்னா பேரிஷாக மார்க்கெட் மாறுது அப்படின்றது காமிச்சிருச்சு. ஏன்னா திரும்ப உடச்சிட்டு உள்ளே வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளில வந்துடுவாங்க. அதே நேரத்தில் கீழே போகுன்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க பாருங்கள் ஷார்ட்டுக்கு. அவங்களாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீழே போகும் அப்படின்ற பிளான் பண்ணி அதுக்கான ட்ரெண்டை வந்து நோக்கி போவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப மேலே வரும். இந்த இடத்துல இப்போ லைட்டாக மேலே ஏறுது. இதோ இங்கே பாருங்கள் இங்கே ஏறுதா. அப்போ அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு லாங் எடுக்கக்கூடாது. எப்போவுமே இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருந்தால் தான் லாங்கு, சென்ட்ரல் லைன் கீழே இருந்தால் ஷார்ட் மட்டும் தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனுக்கு மேலே இருந்தால் தான் லாங்கு, இந்த லைன் கீழே இருந்தால் மட்டும் தான் ஷார்ட்டு. இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு, அப்போ இங்கேயும் நம்ம எடுத்துலாம்னு எடுப்பாங்க. இங்கேயும் கன்ஃபர்மேஷன், பட் இங்கேயும் கிளியராக நீங்கள் பார்க்கணும். மெயின் ரோலே இது தான். இதோட கன்ஃபர்மேஷன் சப்போர்ட் பேண்டாக தான் நமக்கு இது வந்து இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆடானா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் எப்போல்லாம் வந்துட்டு இந்த ப்ளூ லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் அப்போல்லாம் நீங்கள் வெறும் லாங்குக்கு மட்டும் பிளான் பண்ணுங்கள். எப்போல்லாம் இந்த லைனுக்கு கீழே இருக்கும் அப்போ ஷார்ட்டுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்கள். அந்த டைமில் போய்ட்டு லாங் எடுக்கிறதோ அப்படி ஆப்போசிட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இது நல்லாவே வந்து கிளியராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து மேக்டியை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். நீங்கள் உங்களோட சார்ட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.